கண்ணாடி தைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த தரங்கை வந்து சுத்தம் பண்ணிக்கணும். அதில் உள்ள ஃபெவிக்காலு அப்புறம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நம்ம வந்து இதில் வந்து ஒரு லப்பங்கிற ஒரு பேஸ்ட்டை அப்ளை பண்ணுவோம். அதை அப்ளை பண்ணும்போது அதில் வந்து பிடிச்சிக்கும். அது எதுக்கு வைக்கிறதுனாக்கா கிளாஸ் உடையாமல் இருக்கிறதுக்கு, காற்றுல வந்து கதவு ஆடும்போது அதுலேருந்து அந்த கிராக் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காண்டி தான் அந்த லப்பம் தடவுறது. இந்த லப்பத்தை தடவி அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளாஸ் போட்டு ஃபிட்டிங் பண்ணுறத பார்ப்போம். இப்போ சுத்தமாக டஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்குவோம். இதுதான் நான் சொன்னேன் அந்த லப்பங்கிற பட்டி. இது வந்து கிரேசி பட்டின்னு சொல்லிட்டு இது இப்படி தான் இருக்கும் இந்த லப்பம். இந்த லப்பமை எப்படி அப்ளை பண்ணுறான்னு பாருங்கள். இதுமாரி உருட்டி எடுத்துட்டு இந்த தரங்களை வச்சு அப்படியே கையால் நம்ம ஆள்காட்டி வரலால் வச்சு அப்படியே வச்சு இழுத்துட்டு வாங்க. பார்த்து இழுக்கும்போது ஸ்லாம்பு இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து கையில் குத்திக்கும். கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இது தான் அப்ளை பண்ணணும். இது வந்து ஏர் வாஷ், அதாவது இந்த ஏரு இதுமாரி இருந்ததுன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இந்த பீடிங்கை வச்சு இந்த லப்பத்தை வச்சுட்டு டைட்டாக கிளாஸ் வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பீடிங் வச்சு தைச்சோம்னாக்கா கொஞ்சம் கிளாஸ் சேஃப்டியாக இருக்கும், உடையவும் உடையாது. இந்த டோர் ஃப்ரேம் வந்து 20 இன்ச்சு இருக்குது அகலம். இந்த 20 இன்ச்சுக்கு இப்போ இந்த கிளாஸ் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸ் ஆனது ஒரு பக்கெட்டு பாலிஷாகவும் ஒரு பக்கெட்டு மேட்டாகவும் இருக்கும். அந்த மேட்டானது நம்ம ஆசிட்டால் அதை அரித்து அந்த கோடு இருக்கும், ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். அது சொரசொரப்பு உள்ளதை மேலே உள்பக்கம் வைக்கணும். வெளிப்பக்கம் பார்வை பக்கம் பளபளன்னு உள்ள பக்கெட்டாக வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன், கிளாஸை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதோட டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு, நீங்களே பார்த்தாலே. இது 5 mm கிளாஸு. இப்போ நான் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள், காட்டுறேன் பாருங்களேன். இதில் இன்னொன்று மேலே டிசைன் வந்து கீழேருந்து மேலே வரும். அந்த பூ போட்டுருக்கு பாருங்கள், சிம்பிள். இந்த பாருங்கள், இதுதான் பாலிஷு. ஒரு பக்கம் பாலிஷாகவும் ஒரு பக்கத்து மேட்டாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு கீழே வச்சு படுக்கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்களேன். சாரி, தலைப்பை திருப்பி போட்டாச்சு. அதாவது இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, டாப் சைடை பார்த்து இந்த பூ வந்து மேலே வர மாதிரி வைக்கணும். இதுதான் இதில் முக்கியமான ஒன்று. நம்ம வந்து பிளெயின் கிளாஸ்னால் எப்படி வேணாலும் மாற்றி போடலாம். இந்த டிசைன் கிளாஸ் வந்தாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போடணும். நீங்கள் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் திரும்ப உடச்சி கழட்டிக்கிட்டு ரீப்பர்லாம் வேஸ்ட் ஆகும். கொஞ்சம் பார்த்து கவனமாக பாருங்கள். கிளாஸை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போய் அந்த லப்பத்தில் போய் படியும். படிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பீடிங்கை வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்குது. மேலே இப்போ வச்சுருக்கிறது வந்து சொரசொரப்பான உள்ளது. அடியில் வந்து பார்வை பக்கெட்டு வந்து அந்த பளபளப்பானது வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரீப்பரு இதுமாரி தான் இருக்கும். அரைக்கரை. இந்த அரைக்கரை ரீப்பர் வந்து நாங்கள் வந்து கூட தான் வாங்கியிருக்கோம். ஒரு 3 இன்ச்சு 6 இன்ச்சு கூட தான் வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்ம வந்து 45 டிகிரி போட போகிறோம். 45 டிகிரி போட்டுட்டு இப்போ வந்து ஃபிட் பண்ணிவிட்டு காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். அப்புறம் கிளாஸ் ஃபிட் பண்ணும்போதே கீழே பட்டறையை வந்து அதெல்லாம் ஆடாமல் கொள்ளாமல் கரெக்டாக ஃபிட்டிங்காக போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த வந்து கிளாஸ் தைக்கும்போது நமக்கு வந்து இதாகாது, கொஞ்சம் ஷேக் ஆகாது. நீங்கள் நொடிக்கிற மாரி போட்டுக்கிட்டிங்கனாக்கா, சப்போஸ் நீங்கள் அடிக்கும் போது கை தவறி சுத்தியல் வந்து இதில் பட்டு அந்த ஆட்டத்தில் பட்டு கிளாஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள்.
2 பக்கெட்டு நான் வந்து 45 டிகிரி போட்டேன். இப்போ இதை வச்சு ஃபிட் பண்ணிக்குவோம். பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து 3/4 இன்ச்சு, அதாவது 3/4க்கு 20 ஊசி ஆணி தான் போட போகிறேன், வேலாணி. இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆணியை வந்து இதுமாரி பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அடிக்கணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி கீழே அதாவது கொண்டை மேலே நோக்கியும் அந்த ஷார்ப்பு கீழ் நோக்கி வச்சு அடிச்சிட்டிங்கனாக்கா கிளாஸில் டைரெக்டாக போய் படும். பட்டுச்சுனாக்கா கிளாஸ் திருப்பி விட்டு உடஞ்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அடிங்க. கிளாஸ் தைக்கும்போது இது மேலே ஒரு ஆணி போட்டு பாருங்கள். நீங்கள் தைக்கும்போது அந்த ஆணி நகரக்கூடாது, ஜெம்பாகக்கூடாது. அப்படி இல்லைன்னா பற்ற சரியில்லைன்னு அர்த்தம். நீங்கள் புதுசாக இந்த ஒர்க்கை கற்றுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த சுத்தியல் வந்து கிளாஸ் ஃபிட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு சுத்தியல் இருக்குது, சின்னமாக இருக்கும். அதை வாங்கி வச்சு நீங்கள் ஆணி அடிச்சுக்கலாம். அது லைட் வெயிட்டாக தான் இருக்கும், நம்ம வந்து சின்னமாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதுமாரி பெரிய சுத்தியல் வச்சு அடிச்சிங்கன்னா கிளாஸ் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது தெரிஞ்ச ஆளுங்க அடித்தாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாத ஆள் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து தான் இதை ஹேண்டில் பண்ணும். இந்த பூ டிசைன்லாம் கிளைண்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வந்து சூஸ் பண்ணி போட்டிருக்கிறது. அதாவது கிளாஸ் கட்டிங் பண்ணுற இடத்துல சொல்லி போட்டது. அவங்களே ஒரு டிசைன் காட்டுவாங்க, நிறைய டிசைன் காட்டுவாங்க. அதில் எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து தான் நாம் போடுகிறது. பாருங்கள், நான் காட்டுற 45 டிகிரி இதுமாரி தான் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த பாருங்கள், இதுமாரி போட்டுக்க வேண்டியதான். இதுமாரி 4 சைடும் போட்டுக்க வேண்டியதான். இதை கரெக்டாக அந்த தரங்குக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 45 டிகிரி போட்டுக்கணும்.
இந்த பீடிங் அடித்தாச்சு பாருங்கள், 45 டிகிரி போட்டாச்சு, ஃபினிஷிங் ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஃப்ரண்ட் சைடு பாருங்கள், பளபளன்னு இருக்கும், கிளாஸியாக இருக்கும், இதுமாரி தான் இருக்கும் ஃப்ரண்ட்டு. இது வந்து இங்கிட்ட உள்ள டிசைனு வந்து வேறு, இது வந்து வெளிப்புறம் பார்வை பார்க்கறது மட்டும் இந்த டிசைன் கிளாஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.